ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களை, ஒருவன் என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் சீசனாக இருக்க மாட்டான். சிலுவை என்பது பாடுகளை தான் குறிக்கிறது. அப்போ நாம் இந்த வாழும் உலகத்தில் பாடுகளை அனுபவிக்கிறோமே, அப்போ அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு தான் செல்கிறோமா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சிலுவையை, அதாவது நான் சொல்லுகின்ற அந்த காரியத்தை செய்யும்போது உனக்கு அநேக பிரச்சனை வரும், போராட்டம் வரும், மன சஞ்சலம் வரும், மனிதர் உன்னை தூசிப்பாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க, உன்னை நிந்திப்பாங்க, உன்னை கேவலப்படுத்துவாங்க. ஆமென். இதெல்லாம் நீ எனக்காண்டி என்ன செய்யணும்? சகித்துக்கொள்ள என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த அன்பு நம்ம இடத்துல வரும்போது, ஆமென், அன்பு நீடி சாந்தமும், ஆமென், தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ஆமென். அது மட்டுமல்ல, அது தன்னை புகழாது இருமாப்பா இராது. ஆமென். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் என்ன செய்யணும்? சந்தோஷப்படும். ஆமென். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசி, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்படிப்பட்டவளாக நாம் இருந்து ஆண்டவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவோம். கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென்.